என் உடன்பிறவா சகோதர சகோதரிகளே, என் நண்பர்களே, உங்களை எல்லாரையும் நம்ம ஆல் இஸ் வெல் யூடியூப் சேனல் மூலயமா வரவேற்கிறேன். நம்ம யூடியூப் சேனலில் இது வரைக்கும் நம்மளுக்கு தேவையான வீடியோஸை தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்டை பின் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Sponsor keyword. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode's e-shopping. Click below link and install application. https://buymodes.shopping/links/0F599374A9213070A6B53E8. Sponsor content. #BuyModes, #BuyModesShopping, #BuyModesOnline, #BuyModesEShopping, #BuyModesApplication. வணக்கம் நண்பர்களே, நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ஹையஸ்ட் பேயிங் ஜாப்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வேலை கிடைச்சிடுச்சுன்னா நாம் நம்மளோட லைஃப்பை வெல் செட்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உலகம் முழுவதும் ட்ரெண்டிங்க்கு ஏற்றபடி பல புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். குறிப்பிட்ட துறையில் திடீரென வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், அதிக ஊதியமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வகையில் இந்தியாவில் தற்போது அதிக ஊதியம் தரக்கூடிய 10 வேலைகளை குறித்து நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அது எந்தெந்த வேலைன்னு நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களோ அல்லது உங்களுடைய குடும்பத்தினரோ அல்லது உங்கள் சந்ததியினரோ இந்த வேலைகளில் செய்கிறதுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்கிறதுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வகையில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது என்ன ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் மேனேஜர். இந்த ப்ராடக்ட் மேனேஜர் ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட தயாரிப்பை வடிவமைத்து மேம்படுத்துவது மற்றும் அதனை உரிய மக்களிடம் கொண்டு சேர்ப்பது ஆகிய அனைத்தையும் நிறைந்த பணிதான் ப்ராடக்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கான உத்திகளை வகுப்பது, மார்க்கெட்டிங்கை கவனிப்பது, எதிர்காலத்தில் இதனை எவ்வாறு மேம்படுத்துவது என்பன உள்ளிட்ட பொறுப்பு ப்ராஜெக்ட் மேனேஜரிடம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது MBA முடித்தவர்கள் அல்லது சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் முடித்தவர்கள் இந்த ஜாப்புக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேலைக்கு சராசரியாக ஆண்டுக்கு 7 முதல் 26 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளமாக கிடைக்கும் சொல்கிறாங்க. ஒரு அருமையான வெல் செட்டில்மெண்ட் ஜாப் இல்லைங்களா? முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த வகையில் நாம் இரண்டாவதாக பார்க்க போகிறது மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மருத்துவத்துறையை சேர்ந்ததாக இருக்குது. இந்தியாவில் மரியாதைக்குரிய ஒரு துறையாகவும் இந்த மருத்துவத்துறை இருக்குது. இதற்கு நிறைய டிமாண்டும் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா இன்றைக்கி புது புது வகையான நோய்கள் பரவுது. ஓகேங்களா? எந்த நோய் யாருக்கு வருதுன்னு தெரியல. ஸோ இதற்கெல்லாம் பார்த்திங்கன்னா தட்பவெப்ப சூழ்நிலையும் இயற்கை வளங்களில் ஏற்படுற அந்த மாற்றங்களும் நம்மளுடைய இந்த விவசாயத்தில் ஏற்படுற சில அந்த கெமிக்கல்ஸ் ரியாக்ஷனாலையும் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தற்போதைய நல்ல ஊதியம் தரக்கூடிய வேலைகளில் இதுவும் ஒன்றுன்னும் சொல்கிறாங்க. அதனால் நாட்டுக்கு மிகவும் அவசியமான ஒரு துறையாகவும் இந்த மருத்துவத்துறை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் MBBS MD பயின்றவர்களுக்கு ஆண்டுக்கு 7 முதல் 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஊதியத்தை வச்சு இவங்க லைஃப் செட்டில் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த மருத்துவத்துறைன்றது பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ்லாம் எடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒவ்வொரு நிமிடமும் பண்ணணும்னு சொல்கிறாங்கங்க. ஆமாங்க, ஏன்னா இவங்க ரெஸ்ட் எடுக்கிற நேரம் குறைவானது, ஆனால் வேலை செய்கிற நேரம் மிகவும் அதிகமானது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த மாதிரியான ஒரு துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்தாலும் உங்களுக்கு லைஃப் செட்டில்மெண்ட்டான ஒரு ஜாபாக இது அமையும். மூன்றாவதாக நாம் பார்க்க போகிறது பிளாக் செயின் டெவலப்பர்ஸ். இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பரிவர்த்தனைகள், அதாவது டிரான்சாக்ஷன், பேங்க் டிரான்சாக்ஷன், நம்மளுடைய பணம் நம்ம டெபாசிட் பண்ணுறது, எடுக்கிறது,
இந்த பரிவர்த்தனைகள்லாம் இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஒரு பிளாக் செயின் லெட்ஜர் மூலியமா வடிவமைத்து, அதை கட்டமைத்து, அதை பராமரிக்கிறது. ஓகேங்களா? இது வந்து யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் இல்லாதபடிக்காய், இத பாதுகாத்து வழிநடத்துறது தான் இவங்களுடைய வேலை. ஓகேங்களா? இந்த பணிய வந்து இவங்க பிளாக் செயின் டெவலப்பர் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிடெக் அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி படிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வேலைக்கு ஆண்டுக்கு 8 முதல் 45 லட்சம் வரைக்கும் ஊதியமா கிடைக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ பாருங்க, இது எவ்வளோ பெரிய ஒரு சிறந்த வேலையா இருக்குன்னு. அதனால நீங்களும் இந்த படிப்ப படிக்கிறதுக்கு, இதுல இந்த மாதிரியான வேலைய நீங்க தேர்வு செய்து சேர்றதுக்கு, உங்களுடைய லைஃப் செட்டில்மென்ட் பண்றதுக்கு, இந்த மாதிரியான படிப்ப முடிச்சு இந்த வேலைய நீங்க தேர்ந்தெடுத்துக்குங்க. நாம 4வதா நம்முடைய லைஃப் செட்டில்மென்ட் ஜாபா பார்க்க போறது டேட்டா சயின்டிஸ்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த 2020ஆம் ஆண்டிலிருந்து இது வேகமா வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து டேட்டா சயின்டிஸ்ட் சில நாடுகள்ல, சில ஆண்டுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த துறையில லட்சக்கணக்கானோர் வேலைக்கு தேவைப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த படிப்ப உடனடியா எல்லாரும் சேர்ந்து கத்துக்குங்க. ஏன்னா, இந்த படிப்புக்கு தேவையான ஒரு எஜுகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடெக் அப்படி இல்லைன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி படிச்சவங்க இந்த வேலையில சேரலாம்னு சொல்றாங்க. ஆண்டுக்கு 10 முதல் 25 லட்சம் வரைக்கும் ஊதியம் கிடைக்கும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லங்க, அமேசான், வால்மார்ட்டு, ஃப்ளிப்கார்ட்டு இந்த மாதிரியான மிகப்பெரிய இ-காமர்ஸ் கம்பெனிகள்லலாம் ஈஸியா வேலை கிடைக்கும். நல்ல ஒரு ஊதியத்தோட அப்படின்னு சொல்றாங்க. இந்த வேலையும் நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. இப்போ நாம 5வதா பார்க்க போற இந்தியாவின் அதிகப்படியான வருமானம் தரக்கூடிய ஜாப் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஸ்டாக் சாஃப்ட்வேர் டெவலப்பர். இந்த ஃபுல் ஸ்டாக் சாஃப்ட்வேர் டெவலப்பர் தற்போது ஹை டிமாண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு வேலைன்னு சொல்றாங்க. இந்தியாவுல அதிக ஊதியம் தரக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு இதுன்னும் சொல்றாங்க. ஒரு மென்பொருள் அல்லது இணையதளத்திற்கு தேவையான ஃப்ரண்ட் மற்றும் பேக் எண்ட்களை உருவாக்கும் வல்லுநர்கள் தான் இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு பிடெக் அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தா போதும்னு சொல்றாங்க. ஆண்டுக்கு 9,00,000 மேல இதுக்கு இந்த ஜாபுக்கு வருமானமா கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்படியான ஒரு சிறந்த ஒரு வேலைய நீங்க செய்றதுக்கு இந்த படிப்ப முடிச்சு இமிடியேட்டா நீங்க முயற்சி பண்ணுங்க. இப்ப நாம 6வதா நம்மளுடைய லைஃப் செட்டில்மென்ட் ஜாபா என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெஷின் லேர்னிங் இன்ஜினியரிங் அத தான் நம்ம பார்க்க போறோம். இது செயற்கை நுண்ணறிவு துறையில் ஒரு பிரிவு தான் அப்படின்னு சொல்றாங்க. மெஷின் லேர்னிங் இதில வந்து பார்த்தீங்கன்னா, தற்போது வேலைவாய்ப்பு பிரகாசமா இருக்குன்னு சொல்றாங்க. இதற்கு பிடெக் அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சு, அது மூலியமா இந்த ஜாப்ல சேரலான்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, ஆண்டுக்கு ரூ. 7,00,000 மேல இதில ஊதியம் கிடைக்கும்னு சொல்றாங்க. தோராயமா பார்த்தீங்கன்னா, 50,000லேருந்து ரூ. 60,000 நம்மளுடைய மாத வருமானமா கிடைக்கும்னு சொல்றாங்க. இதன் மூலியமா நம்மளுடைய லைஃப்ல செட்டில் ஆவறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இந்த ஜாபும் நீங்க சேர்ந்து உடனடியா உங்களோட லைஃப்ல செட்டில் ஆகுங்க. இப்போ நாம 7வதா நம்மளுடைய லைஃப் செட்டில்மென்ட் ஜாபா என்ன பார்க்க போறோம்னா, சார்ட்டர்ட் அக்கவுண்ட். அதாவது சிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜாப் பேர் வந்து ஆடிட்டர் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அனைத்து தொழிலுக்கும் அவர்களுடைய நிதியை மேலாண்மை செய்வதற்கு இந்த வேலை கட்டாயமாகிறது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அரசுக்கு வரி செலுத்த நினைக்கிறவங்களுக்கு இந்த படிப்பை முடிச்சவங்களால மட்டும் தான் அத செய்ய முடியும் அப்படின்னும் சொல்றாங்க. எனவே இவர்கள் வந்து ஐசிஏஐயின் கோர்ஸ் முடித்து சான்றிதழ் பெற்றவர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லங்க, ஆண்டுக்கு 9 முதல் 35 லட்சம் வரைக்கும் ஊதியமா இந்த வேலையில இருக்கிறவங்க பெற முடியும்னு சொல்றாங்க. இது படிப்பு கொஞ்சம் சிரமமா இருக்கும்னு சொல்றாங்க. இருந்தாலும் முயற்சி பண்ணி இதில படிச்சு ஜெயிச்சவங்க இந்த மாதிரியான வருமானத்த பெற்று லைஃப்ல செட்டில் ஆயிருக்காங்கன்னு சொல்றாங்க. நீங்களும் இதில முயற்சி பண்ணி பாருங்க. உங்க லைஃப்ப செட்டில் பண்ணுங்க. 8வதா நம்மளுடைய லைஃப் செட்டில்மென்ட் ஜாபா நம்ம பார்க்க போறது மார்க்கெட்டிங் மேனேஜர் ஜாப் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து மார்க்கெட்டிங் மேனேஜர் மட்டும் இல்லங்க, மார்க்கெட்டிங்கோட டாப் லீடர் வரைக்கும் இந்த வேலை பொருந்தும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிறுவனத்தின் மார்க்கெட்டிங் பிரிவை விரிவாக்கம் செய்து வாடிக்கையாளர் தேவைகளை பூர்த்தி செய்து வருமானத்தை அதிகரிக்கும் பொறுப்பு இந்த பணிக்கு இருக்குன்னு சொல்றாங்க. அனைத்து தொழில்நுட்பங்களுமே இது கட்டாயம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எந்த ஒரு புரொடக்ஷன்
பொருளாக இருந்தாலும் ஓகேங்களா, அது எந்த துறையில் இருந்தாலும் ஒரு மார்க்கெட்டிங் என்ற ஒரு கான்செப்ட் இருந்தால் மட்டும்தான் அதை வெற்றிகரமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மார்க்கெட்டிங் பிரிவில் மேலாண்மை அல்லது பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படித்தவர்களுக்கு இந்த வேலை ஈஸியாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, எம்பிஏ படித்தவர்களும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு டாப் லெவலில் இருக்காங்க அப்படின்னா 12 லட்சத்துக்கு மேலே வருஷத்துக்கு ஊதியமாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இந்த வருமானத்தை கொண்டு இவங்க லைஃப் செட்டில்மெண்ட்டுக்கு இவங்க ஈஸியாக எலிஜிபிள் ஆகிறாங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. இப்போது 9வதாக நம்மளுடைய லைஃப் செட்டில்மெண்ட் ஜாபா என்ன அமையுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ இன்ஜினியரிங். இன்றைக்கி டாப் லெவலில் இருக்க சாஃப்ட்வேர் கம்பெனிகளில் கூட இன்றைக்கி இந்த தொழில்நுட்பம் தான் மிக சிறப்பாக பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது செயற்கை நுண்ணறிவு சம்மந்தப்பட்ட மாடல்களை உருவாக்கும் பொறுப்பு இந்த வேலையில் இருப்பவர்களுக்கு உண்டுன்னு சொல்கிறாங்க. பிடெக் அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவர்கள் இதில் வேலை பெறலான்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஆண்டுக்கு 7 முதல் 40 லட்சம் ரூபாய் வரைக்கும் இதில் வருமானம் பெற முடியும்னு சொல்கிறாங்க. அமேசான், கூகுள், ஐபிஎம் போன்ற டாப் கம்பெனிகள்லேயும் சாஃப்ட்வேர் கம்பெனிகள்லேயும் இகாமர்ஸ் கம்பெனிகள்லேயும் இதில் ஈஸியாக வேலையை நாம் பெற முடியும்னு சொல்கிறாங்க. இப்படியான ஒரு சிறந்த ஜாப் இப்பொழுது நிறைய இடத்துல இந்த கோர்ஸ்க்கான ஆஃபரிங்கை கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் இந்த படிப்பை நீங்கள் தேர்வு செய்து படித்து உங்களுடைய வருமானத்தை பெருக்கி உங்களோட லைஃப்பில் வெல் செட்டில்மெண்ட்டில் நீங்கள் அமைச்சுக்குங்க. 10வதாக நம்மளுடைய லைஃப் செட்டில்மெண்ட்டுக்காக இந்தியாவில் அமைக்கப்பட்டிருக்க ஒரு மிகப்பெரிய வேலையில் ஒன்று பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அனலிசிஸ்ட். இந்த பிஸ்னஸ் அனலிசிஸ்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா, தொழில் எப்படி செயல்படுகிறது, அது எப்படி தன்னை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்பன உள்ளிட்டவற்றை மறுபகுப்பாய்வு செய்வதற்கும் மதிப்பாய்வு செய்வதற்கும் ஏற்ற ஒரு செயல்பாடு மாடல்களை உருவாக்கி வழங்கக்கூடிய ஒரு வேலை தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் தற்போதைய டிமாண்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. பொருளாதாரம், நிதி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், டேட்டா சயின்ஸ், புள்ளியியல் உள்ளிட்ட பிரிவுகளில் படிப்பை முடித்தவர்கள் இந்த வேலையில் சேரலான்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஆண்டுக்கு 7 லட்சம் ரூபாய்க்கு மேலே இதில் ஊதியமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மைக்ரோசாஃப்ட் கம்பெனிகள், அமேசான் போன்ற இகாமர்ஸ் கம்பெனிகள், மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனிகள் போன்றவற்றில் இந்த பிஸ்னஸ் அனலிசிஸ்ட் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்குது, ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையாக அமையுது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த படிப்பை முடித்து இந்த மாதிரியான ஒரு வேலையை சேர்ந்து உங்களுடைய வருமானத்தை பெருக்கி உங்களுடைய லைஃப் செட்டில்மெண்ட்டை நீங்கள் அமைச்சுக்குங்க அப்படின்னு நாங்கள் சொல்லி வாழ்த்துறேன். இந்த ஆல் இஸ் வெல் யூடியூப் சேனல் மூலயமா நம்ம வீடியோவை பார்த்த என் நண்பர்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு சென்ட் பண்ணுங்கள். அவங்களும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ.